Hi everyone, welcome back to the channel. In class 10 CBSE Maths la application of trigonometry ஓட மொத்த exercise question solve பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு பார்ட் போட்டிருப்போம், அதை கிளியராக பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? A circus artist is climbing 20-meter long rope which is tightly stretched and tied from the top of the vertical pole to the ground. The height of the pole is find the height of the pole if the angle made by the rope with the ground level is 30 degree. சரியா? ஸோ கொஸ்டினுக்கான டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. சி ஃபிகர் 9.11. ஸோ டயக்ராம் இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 9.1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஸோ டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுதான் போல் ஏ பி, இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது 20 மீட்டர். சரியா? இதுதான் கேட்டிருக்காங்க. சரியா? இன்னொரு முறை கொஸ்டின் படிச்சு இப்போ கிவன் கிளியரா இருக்கான்னு பாருங்க. ஓகே, கொஸ்டின் ஒரு முறை கிளியரா படிங்க. A circus artist is climbing 20 meter long rope. அப்ப இதுதான் அந்த ரோப். சரியா? ரோப். சரியா? ரோப் which is tightly stretched and tied from the top of the vertical pole to the ground. இங்க இருந்து இது வரைக்கும் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. Find the height of the pole. இதை கேட்டிருக்காங்க. Find the height of the pole if the angle made by the rope with the ground level is 30 degree. Ground level is 30 degree. ஓகே, ஸோ டயக்ராம் கிளியரா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன யூஸ் பண்ணலாம்? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் கொடுத்துருக்காங்களா? அட்ஜசன்ட் கொடுக்கல அப்படின்னா ஹைப்போட்டெனஸ் சைன் டீட்டா யூஸ் பண்ணும். சரியா? சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுங்க. ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ் சைட். ஓகேவா? sin theta is equal to opposite side by hypotenuse side. Okay, so அப்போ sin theta is equal to opposite side நான் இதுக்கு AB divided by hypotenuse side வந்து இது C, AC. சரியா? sin 30 degree. sin 30 degree is equal to height AB தான் h ன்னு எடுக்க போறோம். AC ன்றது 20. sin 30 degree வேல்யூ தெரியுமா? வேல்யூ தெரியும். சரியா? இப்போ அதோட டேபிள் ஃபர்ஸ்டே நான் எக்ஸாம்பிளுக்கு நோட் பண்ணியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். OA இது வந்து சைனு காசு tan. டேபிள் சொல்லுங்க பார்க்கலாம். 0, 30, 45, 60, 90. இங்கே வந்து சைனு காசு tan. எப்பவுமே இது போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 0, 1/2, 1/√2, √3/2, 1, 1, √3/2, 1/√2, 1/2, 0. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா tan 0, 1/√3, 1, √3, இன்ஃபினிட். சரியா? ஓகே, இப்போ இங்கே sin 30 டிகிரியா? sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. இப்போ 1/2 is equal to h by 20. இந்த 20 அந்த சைடு வந்துச்சுன்னா 20/2 is equal to h. 2 1s are 2 10s are. அப்போ h ஓட ஹைட் வந்து 10. இது மீட்டர்னா இதுவும் மீட்டராக தான் இருக்கும். ஓகே, ஸோ 10 மீட்டர். பார்த்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல a tree breaks due to storm and broken parts bend so that the top of the tree touches the ground, makes an angle 30 degree with it. சரியா? கொஸ்டினை கிளியரா புரிஞ்சுக்க பாருங்க. a tree breaks due to storm. ஒரு ட்ரீ இப்படி இருந்துச்சு, காத்தடிச்சதால உடஞ்சது தான். சரியா? ஸோ இது மாதிரி நின்றுட்டு இருந்த மரம் உடஞ்சது. ஸோ a tree breaks due to storm and broken part bend so that it touch the ground. இந்த பார்ட் இப்படி சென்டரா எங்கேயோ ஒரு இடத்துல உடஞ்சது. இந்த உடஞ்ச பார்ட் பெண்ட் ஆகி கிரவுண்டை டச் பண்ணது எவ்வளோ டிகிரிலாம்? மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரி வித் இட். சரியா? மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரி வித் இட். The distance between the foot of the tree and the point where the top touches the ground is 8 meter. ஸோ இந்த பார்ட் மட்டும், இந்த டாப்பும் இந்த ஃபுட்ல இருந்து இது கிரவுண்ட்ல டச் ஆகிற இடமும் 8 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. இப்போ இதை கிளியராக கால்குலேட் பண்ணுங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீனா என்ன வரப்போகுது? ஸோ நேமிங் கொடுத்துக்கலாமா? இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். BC. இதுதான் ஆக்சுவலாக ட்ரீ. இந்த பிசி தான் உடஞ்சுன்னா ஆச்சு, இங்கே வந்து டச் ஆச்சு. அப்போ இதுவுமே சியாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ இது ஏபிசி. இந்த மரம் காத்தடிச்சதால இப்படி உடஞ்சி கீழே இப்படி டச் பண்ணுது. இந்த பார்ட் தான் இப்படி வந்து ஒட்டி இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம ஹைட் ஆஃப் த ட்ரீ வேணும்னா நான் வேணும் ஹைட் ஆஃப் த ட்ரீ.
height of the tree. எது எது ஆட் பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டா. height of the tree வேணும்னா AB plus BC கரெக்டா. AB plus BC அப்போ ரெண்டுமே வேணுமா. அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது tan theta போட்டு AB கண்டுபிடிக்கிறேன். tan theta போட்டோன்னா என்ன வரும் பாரு, ஆப்போசிட் சைட் பை adjacent side. ஆப்போசிட் சைட் பை adjacent side. அப்போ என்ன வரும் பாருங்க, tan 30 அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட் AB, adjacent சைடு கொடுத்துருக்காங்க 8. tan 30 வேல்யூ எவ்வளோ பாருங்க, tanல 30 1/√3 1/√3 is equal to AB by 8. அப்போ AB வேல்யூனா வந்துச்சு 8/√3. சரியா, கிளியரா புரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ இந்த பார்ட் வேணும். இந்த பார்ட் வேணும்னா நான் காசா எடுத்துக்கலாம், சைனும் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சரி சைன் டீட்டாவே எடுத்துக்கிறேன். சைன் டீட்டா அப்படின்னு எடுத்தேன்னா சைன் டீட்டானும் போது ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டெனஸ் சைடு. சரியா, ஸோ சைன் 30 ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, ஆப்போசிட் சைடு ஏபி, ஹைபோட்டெனஸ் சைடு வந்து பிசி. சரியா, சைன் 30 வேல்யூ 1/2. 1/2 இஸ் ஈக்குவல் டு பி, ஏபியோட வேல்யூ வந்து 8/√3 ஹோல் டிவைடட் பை பிசி. சரியா, 8/√3 டிவைடட் பை பிசி. சரியா, இப்போ இதை கிளியரா பண்ணுங்க. 1/2 ஈக்குவல் டு 8/√3, கீழே எதுவும் இல்லைன்னா 1, இது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது BC/1 வந்திருக்கும். சரியா, கரெக்டாக போடுங்க. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன வரும், 1/BC தான் வரும். கரெக்டா, கீழே 1 இருக்கிற மாதிரி அது திருப்பி பண்ணும்போது 1/BCன்னு வந்திருக்கும். சரியா, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணினா √3BC வந்துருமா. √3BC ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணினா 8 2 16. அப்போ BC இஸ் ஈக்குவல் டு 16/√3. ஓகேவா, 16/√3. நம்மளுக்கு என்ன தேவை, டோட்டல் ஹைட் வேணும்னும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 8/√3 + 16/√3. பேஸ் சேம்னா என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ √3 அப்படியே போட்டோன்னா 8 + 16 வந்து 24 வந்துடும். சரியா, இப்போ இதை ரேஷனல் பண்ணிடுறேன். √3 மேலே கீழே மல்டிபிள் பண்ணனா ஆன்சர் என்ன வரப்போகுது பாருங்க, 24√3/3. 3 1s 3 8s. அப்போ ஆன்சர் வந்து 8√3. சரியா, 8√3 மீட்டர்ஸ். ஓகேவா, 8√3 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இந்த கொஸ்டினை புக்கில் வச்சு படிங்க, நீங்களே டயக்ராம் போட போகிறேன் பாருங்க. டயக்ராம் போடுறதெல்லாம் இதில் டாஸ்காக இருக்கும். சரியா, ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கம்பல்சரியாக வரும். ஸோ கிளியராக அந்த வேர்டிங்ஸை படித்து டயக்ராம் போட கற்றுக்கணும். இப்போ a contractor plans to install 2 slides. 2 slides நம்ம பார்க்கில் சரக்கா மரம் இருக்குல்ல, அதுதான் 2 slides for the children to play in the park. சரியா, for the children below the age 5. சரியா, below 5 years. She prefer to have the slide who stop at the height வந்து 1.5 மீட்டர். சரியா, height வந்து 1.5 மீட்டர் and is inclined with an angle 30 degree to the ground. 30 degree to the ground. ஓகேவா, 30 degree to the ground. Whereas the elder children எல்டர்ஸுக்கு கொஞ்சம் பெருசாகவே வைப்பாங்க. whereas the elder children she wants to have a steep slide with the height of 3 meter. height பாரு 3 மீட்டர் பெருசாக இருக்குது, டபுள் மடங்கு இருக்குது. height 3 மீட்டர் and angle inclined at the 60 degree. 60 டிகிரியா. ஸோ அப்போ எதில் நல்லா ஃபாஸ்ட்டாக வருவாங்க சொல்லு பார்க்கலாம். 30 டிகிரியில் ஃபாஸ்ட்டாக வருவாங்களா, 60 டிகிரியில் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. 60 நல்லா இப்படி இருக்கும், இது வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும், இது வந்து இப்படியே இருக்கும். 90 டிகிரியில் வச்சா என்ன ஆகும், அப்படியே சொயன் கீழே விளையாடுற மாதிரி. சரியா, 90 டிகிரியில் இருக்க முடியாது. இந்த 60ன்றது இன்னும் வச்சுட்டாங்கன்னா நான் நல்லா ஃபாஸ்ட்டாக இறங்கி வருவாங்க. சரியா, அந்த ஆங்கிள்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட் டயக்ராம் கொடுத்துறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்லைட் இன் ஈச் கேஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் 2 கேஸ் கொடுத்தாங்க. பிலோ 5 இயர்ஸுக்கு ஹைட் வந்து 1.5 மீட்டர், அது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. சரியா, இது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் 30 டிகிரி, இது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. சரியா, ஓகே. இப்போ வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஈச் ஸ்லைட். லென்த் அப்படின்னும் போது இதுதான் லென்த்தாக இருக்கு போகுது. சரியா, இதுதான் கேட்குறாங்க. நேமி கொடுத்துக்கலாமா, ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதையும் ஏபிசி வேணா எடுத்துங்க, இல்லை பிக்யூஆர்னு எடுத்துங்க. பிக்யூஆர் டன். இப்போ
இது கொடுத்துட்டாங்க, ஆப்போசிட் சைட் கொடுத்துட்டாங்க, ஹைப்போட்டெனஸ் சைட் கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா எடுக்கலாம்? sin θ. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. sin 30 is equal to ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ். ஃபார்முலா போட்டே போடுங்க. sin 30 டிகிரி எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? 1/2. 1/2 is equal to ஆப்போசிட் சைடு வந்து 1.5. ஹைப்போட்டெனஸ் வந்து தெரியாது, ஏசி. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணினா ஏசி இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு 2. 1.5 இன்ட்டு 2 பண்ணினா எவ்வளோ? 3. அப்போ ஏசி ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து 3 மீட்டர். சரியா? 3 மீட்டர். சரியா? ஏசி வந்து 3 மீட்டர் முடிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து இதுக்குமே என்ன பண்ணிக்கலாம்? sin 60. sin 60 போது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ் சைடா? ஸோ sin 60யோட வேல்யூ எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? √3/2. √3/2 is equal to ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளோ? ஆப்போசிட் சைடு வந்து 3 டிவைடட் பை PR. சரியா? இப்போ என்ன பண்ணு? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். √3PR is equal to 2 3s are 6. PR is equal to 6/√3. இப்போ கீழே எப்பவுமே √3 ரூட்ல விடாதீங்க. அப்போ மேலேயும் கீழே √3 மல்டிபிள் பண்ணினா என்ன வரும் பாரு? 6√3/3 வந்திருக்கும். 3 1s are 3 2s are. அப்போ 2√3 மீட்டர்ஸ். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். டயக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம போட்டு சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The angle of fourth question. The angle of elevation of top of a tower. எலிவேஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கீழே இருந்து மேலே பார்க்குறோம்னு அர்த்தம். சரியா? எலிவேஷன் அப்படின்னாலே கீழே இருந்து மேலே பார்க்க போகிறோம். The angle of elevation of top of tower from the point on the ground. சரியா? ஒரு டவர் இருக்குது, அந்த டவரை கீழே இருந்து மேலே பார்க்குறாங்க, அதான் எலிவேஷன். அதோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? which is 30 meter away from the foot of the tower. அந்த டவர்லேருந்து 30 மீட்டர் அவேல இருந்து அந்த டவரோட டாப்பை பார்க்குறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது அதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. சரியா? ஓகேவா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இது கேட்குறாங்க. புரிஞ்சா கொஸ்டின்? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பாரு. 1 மார்க் தான் அதெல்லாம். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் டவர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் which is 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் 30 டிகிரி. இப்போ நான் யூஸ் பண்ணலாம் பாருங்க. ஏபிசின்னு கொடுத்துக்கோ. ஏபிசி என்ன பண்ணலாம்? இப்போ என்ன இருக்கு? அட்ஜசன்ட் சைடு இருக்கு. எது வேணும்? ஆப்போசிட் சைடு வேணும். ஆப்போசிட் சைடு வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம், tan யூஸ் பண்ணிக்கலாம். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடா? ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாரு. ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். tan 30யோட வேல்யூ எவ்வளோ? 1/√3. 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்னா அது h, அட்ஜசன்ட் சைடு வந்து 30. சரியா? அப்போ 30 பை இது இங்கே வந்துடும். 30/√3 ஈக்குவல் டு h. எப்பவுமே √3ன்ற வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும்? h இஸ் ஈக்குவல் டு 30/√3. √3 மல்டிபிள் பண்ணிட்டோன்னா என்ன ஆகிடும் சொல்லுங்க பார்க்கலாம்? h இஸ் ஈக்குவல் டு 30√3 டிவைடட் பை 3. 3 1s are 3 10s are. அப்போ ஹோட வேல்யூ 10√3. 10√3 மீட்டர். சரியா? எக்ஸாம்பிள் சம்ஸே கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. எக்ஸசைஸ் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட லாஜிக். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின்ல கைட் பட்டை ஓடுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. A kite is flying at the height 60 meter above the ground. A kite is flying at a height 60 meter above the ground. ஒரு கைட் பறக்குதான். எவ்வளோ ஹைட்டில்? 60 மீட்டர் ஹைட். 60 மீட்டர் above the ground. சரியா? 60 மீட்டர் above the ground. நீங்களே என்ன பண்ணிருக்கணும்னா நேற்றுக்கு கொஸ்டினை படித்து டயக்ராம் போட்டு எனக்கு முன்னாடி போட ஆரம்பிச்சுட்ருக்கணும். சரியா? ஸோ 60 மீட்டர் above the ground. The string attached to the kite is temporarily tied to the point on the ground. சரியா? ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல டெம்பரரியாக டைப் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது மாதிரி தான் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. The inclination of the string with the ground is 60 degree. ஸோ இது மேக் பண்ணுற ஆங்கிள் 60 டிகிரியா? சரியா? ஸோ மேக்ஸ் an angle 60 degree. Find the length of the string. Assume that there is no slack in the string. No slack அப்படின்னா யூஸ்வலாக அப்படி லூஸாக இல்லாமல் டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இது வந்து டைட்டாக இருக்கு. அப்போ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கேட்டிருக்காங்க. இந்த லென்த் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போனா யூஸ் பண்ணலாம் பாரு. இது ஏ, இது பி, சி. இது ஆப்போசிட் சைடு, இது ஹைப்போட்டெனஸ் சைடு. ஹைப்போட்டெனஸ் சைடு வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? என்ன யூஸ் பண்ணலாம்? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ் சைன் எடுத்துக்கலாம். sin 60 is equal to opposite side by hypotenuse அப்படின்னு போட்டே போடுங்க. sin 60யோட வேல்யூ √3/2. சரியா? √3/2 is equal to opposite side வந்து 60. hypotenuse தான் நம்மளுக்கு தெரியாது, AC. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. AC √3 is equal to இதுனா ஆகிடும் 2 6 12 120 வந்துடும்.
சரியா? அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 120/√3. எப்பவுமே என்ன பண்ணீங்க, இதை √3 மல்டிபிள் பண்ணினா 120 டிவைடட் பை 3ன்னு வரப்போகுது. 3 1s are 3 4s are 12 40. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரப்போகுது, 40√3 மீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்லாக் வந்து 40√3 மீட்டர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1.5 மீட்டர் டால் பாய். சரியா? ஒரு பையன், அவனோட ஹைட் வந்து 1.5 மீட்டர். சரியா? 1.5 meter tall boy is standing at some distance. 1.5 tall boy is standing at some distance from 30 meter tall building. Some distance கொடுத்துறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் தரல. Some distance from 30 meter tall building. ஒரு building, அப்போ tall 30 meter building. சரியா? The angle of elevation from his eyes to the top of the building increases from 30 degree to 60 degree as is walk towards the building. Towards the building அவங்களே கொடுத்துறாங்க. அப்போ towards the buildingனா இப்படி தான் போகிறான். சரியா? ஸோ இப்படியே போகிறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எவ்வளோ இருந்துச்சான், 30 டிகிரி இருந்துச்சான். சரியா? ஃபர்ஸ்ட்டு அவனோட கண் இங்கே தான் இருக்கும். அப்போ நம்ம கீழேருந்து எடுத்துடக்கூடாது, இங்கே தான் எடுக்கணும். சரியா? அப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோனா 30 டிகிரி. இந்த ஆங்கிள் 30 டிகிரி. அவன் அப்படியே என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் தூரம் டுவர்ட்ஸ் த பில்டிங் வாக் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் இங்கே இருந்திருக்கான், நெக்ஸ்ட் என்ன வந்திருப்பான், மேபி இங்கே வந்திருப்பான். கரெக்டா? ஸோ அப்போ அதோட ஆங்கிள்னா ஆயிருக்கான் 60 டிகிரின்னு வந்திருக்கான். சரியா? ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு வந்திருக்கு. சரியா? ஸோ ஓகே. as he walks towards the building, find the distance he walked toward the building. அப்போனா கேட்குறாங்க, இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வாக் பண்ணியிருக்கான், இனிஷியலாக இங்கே இருந்தால் இங்கே வரத்துக்கு எவ்வளோ தூரம் வாக் பண்ணான், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நேமிங் கொடுத்துடலாமா? ஸோ நேமிங் வந்து இது ஏ, இது பி, இது சி, டி, இ அப்படின்னு போட்டுக்கிறான். ஏபிசிடி அப்படின்னு போட்டோன்னா ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இந்த டிஸ்டன்ஸ் தான். டு ஃபைண்டில் இந்த பாயிண்ட் கூட நம்ம போட்டிருக்கணும் பாரு, இதை வந்து இஎஃப்ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட்டை. சரியா? ஸோ டு ஃபைண்ட் வந்து நான் வேணும், இஎஃப் தான் வேணும் நம்மளுக்கு. எவ்வளோ இங்கேருந்து இங்கே போயிருக்கான், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கான், இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கிளியராக கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. இது 1.5 மீட்டர்னா இந்த ரெக்டாங்கிள் பார்ட்டு நம்மளுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ டோட்டல் ஹைட்டு தான் 30 மீட்டரு. இந்த ஹைட்டு மட்டும் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏபியோட ஹைட்டு மொத்தம் 30, அதில் 1.5 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், 30 - 1.5 வந்து எவ்வளோ, 30ல் 1.5 போச்சுன்னா டெசிமல் கரெக்டாக வச்சு பண்ணுங்க. இது 2 ஆகிட்டு இருக்கும், 9 10 ஆகுமா, 5 9ல் 1 போச்சுன்னா 8 28.5. சரியா? இது வந்து 28.5 மீட்டர் ஏபின்ற ட்ரையாங்கிள். மொத்தம் தான் 30. சரியா? இந்த 28.5 இது ஒரு 1.5, ரெண்டுத்தையும் சேர்த்தினா 30 வந்துட போகுது. சரியா? மொத்தத்தையும் சேர்த்தினா 30 வந்துடும். புரிஞ்சா? ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினியா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பார்ட் கண்டுபிடிக்குமா, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். ஏபிஎஃப்ல இது 60 டிகிரியா, இது வந்து 28.5, இது எக்ஸ். நம்ம என்ன பண்ணிக்கலாம், tan எடுக்கலாமா, tan எடுத்துக்கிறேன். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடா. இதில் ஆப்போசிட் சைட்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போட்டுறேன், நீங்கள் ஃபார்முலா எழுதி போடுங்க. ஆப்போசிட் சைட்னா அது எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதோட ஆப்போசிட் சைடு 28.5. ஸோ 28.5 டிவைடட் பை எக்ஸ். tan 60யோட வேல்யூ, tan 60 எவ்வளோ, tan 60 √3. ஸோ tan 60 √3. அப்போ √3 ஈக்குவல் டு 28.5 டிவைடட் பை எக்ஸ். நம்மளுக்கு தேவை எக்ஸ் தானே, எக்ஸ் மட்டும் வேணும்னா 28.5 டிவைடட் பை √3. இதை அப்படியே கூட வச்சுக்கோ. சரியா? எக்ஸ் வந்து இந்த வேல்யூ வந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக ஒய் தானே வேணும். இப்போ ஒய்க்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபுல்லாக இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ இதோட ஆங்கிள் 30 டிகிரி வரப்போகுது. இபிஏ, இபிஏவா, இதுக்குமே டேனே எடுத்துக்கிறேன். tan 30 அப்படின்னும் போது நான் வர சொல்ல பார்க்கலாம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஏபி பை இபியா, இந்த இபியை நம்ம என்ன சொல்லலாம், இது ஒய், இது எக்ஸாம். சரி, இபின்னு போட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன். tan 30யோட வேல்யூ 1/√3. 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஏபி தெரியுமா, தெரியும், எவ்வளோ, 28.5. இபியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
y plus x or x plus y ன்னு போட்டுக்கலாம். கரெக்டா இந்த டிஸ்டன்ஸா x plus y அப்படின்னு போட்டுக்கிறேன். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணினா x plus y equal to √3 into 28.5 வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல y தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக டு ஃபைண்ட். ஸோ எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுமா, அந்த எக்ஸை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணினாலும் முடிஞ்சு போச்சு. எக்ஸோட வேல்யூ 28.5 by √3 plus y equal to 28.5 √3. ஓகேவா, எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ y தான் வேணும். அப்போ y மட்டும் வேணும்னா 28.5 √3, இந்த ப்ளஸ் பார்ட் அந்த சைடு வரும்போது -28.5 by √3. இப்போ ரெண்டுத்துலையுமே 28.5 காமனாக இருக்கா, அதை வெளியில் எடுத்தோம்னா நான் 28.5 காமனாக வெளியில் எடுத்தோம்னா √3 - 1 by √3. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லையும் அதை எல்சிஎம் எடுத்து பண்ணிங்க. அப்போ எல்சிஎம் எடுத்தால் √3 வரப்போகுது. √3 into √3 என்ன ஆகிடும் 3. 3 - 1 by √3. அப்போ 28.5 3 - 1 வந்து 2 by √3. கரெக்டாக √3 நம்ம கீழே விட மாட்டோம். அப்போ மேலேயும் கீழேயும் √3 மல்டிபிள் பண்ணினா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா. 28.5 into 2 பண்ணிடுறேன். 2 5s are 10, 2 8s are 16, 17, 2 2s are 4, 4 plus 1 5, 57 வந்துருமா. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணனா 57 √3 divided by 3 வரப்போகுது. 3 1s are 3, remaining 2, 3 9s are 27. கரெக்டா. அப்போ ஃபைனல் ஆன்சர்னா வருது 19 √3 மீட்டர். ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட்னா கிரவுண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட். ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் the angle of elevation of bottom and the top of the transmission tower. Angle of elevation of top and bottom of the transmission tower fixed at the top of 20 meter high building. சரி, அப்போ ஒரு பில்டிங் இருக்கு, 20 மீட்டர் ஹைட்டுக்கு ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் மேல டிரான்ஸ்மிஷன் டவர் இருக்கு. சரியா. ஸோ டவர், டிரான்ஸ்மிஷன் டவர் இது வந்து பில்டிங். சரியா. இப்போ ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் பாட்டம் அண்ட் த டாப் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டவர். இதான டிரான்ஸ்மிஷன் டவர். ஸோ இதோட டாப் பாட்டம் ஃபர்ஸ்ட் எது கொடுத்துருக்காங்க, எலிவேஷன் ஆஃப் பாட்டம் அண்ட் டாப். பாட்டம் அண்ட் டாப் எவ்வளோ, பாட்டம் வந்து 45 டிகிரி, டாப் வந்து 60 டிகிரி. சரியா. இந்த ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகே, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டவர் ஃபிக்ஸ்டு above the 20 மீட்டர் ஹை பில்டிங். இந்த பில்டிங்கோட ஹைட்டும் 20 மீட்டர் ஹைட். சரியா. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். இதுதான் ஹைட் ஆஃப் த டவர். இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ நேமிங் கொடுத்துக்கோ, ABCD. சரியா, ABCD கொடுத்துட்டியா. இப்போ நான் பண்ணலாம் பாருங்க, ரெண்டு ட்ரையாங்கிள் போட்டோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம். சரி, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ABC யூஸ் பண்ணலாம். ஏபிசியில் இந்த பார்ட் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா. சரியா. அப்போ ஏபிசி ட்ரையாங்கிள் மட்டும் போட்டோன்னா 45 டிகிரி ABC, இது வந்து 20 மீட்டர். கரெக்டாக. அப்போ இது கண்டுபிடிச்சலாமா. ஸோ அப்போ tan 45 ஸ்ட்ரெயிட்டாக நான் போட்டுறேன். நீங்கள் ஃபார்முலா எழுதி போடுங்க. ஃபார்முலாவுக்கு மார்க் இருக்குது. சரியா. ஃபார்முலா இருந்தால் தான் மார்க். டேன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு போடுங்க. tan 45 அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட் 20 by ABயா. tan 45 அப்படின்னாலே 1ன்னு வரப்போகுது. 1 is equal to 20 by AB. அப்போ ஏபியோட வேல்யூ 20. ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன் பாரு. எப்பவுமே இந்த 45 டிகிரி வந்துச்சுன்னா இங்கே என்ன ஆகிட்டு இருக்கோ இங்கேயும் அதே தான் வரும். சரியா. ஸோ அப்போ இது 20 மீட்டர் முடிஞ்சிச்சா. இந்த பார்ட் கண்டுபிடிச்சிட்டுமா. இப்போ நெக்ஸ்ட் நான் பாட்டு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன். ABD. இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ, மொத்தம் ஆங்கிள் 60 டிகிரி. இப்போ இது 20 + x ஹைட்டு, 20 + x இது கண்டுபிடிச்சிட்டோம் 20. ஓகே, இப்போ தானே கண்டுபிடிச்சோம் AB 20. அப்போ இங்கேயுமே tan யூஸ் பண்ணுறேன். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு 20 + x டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட் 20. புரிஞ்சா. tan டீட்டானும் போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். tan 60யோட வேல்யூ எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம், √3. சரியா. tan 60க்கு √3. அப்போ √3 ஈக்குவல் டு 20 + x by 20யா. இப்போ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாமா. அப்போனா வரும் 20 √3 ஈக்குவல் டு 20 + x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட x மட்டும் ஒரு சைடு இருந்துவிட்டோம். 20 √3 இந்த சைடு இதை எடுத்துன்னு வந்தீங்கன்னா -20 ஈக்குவல் டு x. சரியா. 20 காமனாக எடுத்துட்டீங்கன்னா
√3 minus 1 equal to x. சரியா? சப்போஸ் √3 வேல்யூலாம் கொடுத்துருக்காங்களா பாருங்க. சில கொஸ்டின்ஸ்ல √3 1.73 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அந்த வேல்யூ -1 போட்டு இதை மல்டிபிள் பண்ணி போட்டுக்கணும். சரியா? இந்த கொஸ்டினுக்கு அப்படியே விட்டாலும் ஓகே தான். சப்போஸ் √3 வேல்யூ 1.73 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஒரு சொல்லு பார்க்கலாம். 20 into 1.73 minus 1. 1.73 minus 1 நான் வரப்போகுது 0.73. சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணினா வரப்போகுது 7.3 into 2 போட்டுக்கலாம். 2 3s are 6, 2 7s are 14, 14.6 meter approx அப்படின்னு போட்டணும். சரியா? ஓகே, புரிஞ்சா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க. கொஸ்டினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எ ஸ்டாச்சு வந்து 1.6 meters டால் ஸ்டாண்ட் ஆன் த டாப் ஆஃப் பெடஸ்டல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். திருவள்ளூர் சிலை கூட இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க, அதுக்கு மேலே அந்த ஸ்டாச்சு இருக்கும். சரியா? இது மாதிரி இருக்கும் போது நான் ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கிறேன். ஒரு பெடஸ்டல், இதான் பெடஸ்டல், இதுதான் வந்து ஸ்டாச்சு. சரியா? ஸோ அப்போ இதில் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாச்சுவோட ஹைட் கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் வந்து 1.6 meter டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1.6 meter டால். From the point on the ground, the angle of elevation from the point on the ground, இங்க நான் எடுத்துக்கிறேன். From the point on the ground, the angle of elevation of top of the statue is 60 degree. அப்போ டாப் வந்து 60 degree இருக்கு. சரியா? ஸோ 60 degree இருக்கு. And from the same point, the angle of elevation and the same point, the angle of elevation of top of the pedestal. Top of the pedestal னா இது. இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கான்? இந்த ஆங்கிள் 45 இருக்கான். சரியா? ஓகேவா? டாப் ஆஃப் த பெடஸ்டல் இஸ் 45 degree. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். சரியா? ஸோ இந்த ஹைட்டு கேட்குறாங்க. இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். போன முறை என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த பில்டிங்கோட ஹைட், பில்டிங்கு மேலே ஒரு டவர் இருக்குது, இதோட ஹைட் கேட்டாங்க. இப்போ அதே மாதிரி மேலே இருக்கிறத கொடுத்துட்டு கீழே இருக்கு கேட்குறாங்க. சரியா? ஸோ மோராரில் சேம்ன்ற மாதிரி தான். நேமிங் கொடுத்துக்கலாமா? ABCD இதுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. PQRS கொடுத்துங்க, XYZ கொடுத்துங்க, எது வேணா கொடுத்துங்க, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ இங்கேயுமே 2 ட்ரையாங்கிளா. ஸோ 2 ட்ரையாங்கிள் எடுத்து சால்வ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ABC. ஏபிசினா 45 டிகிரின்னு வரப்போதா. ஸோ tan எடுத்துக்கிறேன். tan 45 டிகிரி எடுத்தனா இது எக்ஸ், இதுவும் நான் தான் இருக்கும். இது ஏபின்னு எடுத்துங்க. tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடா. ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ், அட்ஜசன்ட் சைடு வந்து ஏபி. சரி, tan 45 வேல்யூ கன்ஃபார்மாக 1 தான். 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏபி. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான். இந்த ஹைட்டும் இதுவும் சேமாக தான் இருக்கும். இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ் தான். சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம். இந்த ட்ரையாங்கிளில் 45 டிகிரி, இது எக்ஸு, இது தெரியாது ஏபின்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ tan 45னா ஆப்போசிட் சைட் பை ஏபி. tan 45 வேல்யூ 1. 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏபி. அப்போ இது இந்த சைடு வந்துச்சுன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஏபி ஈக்குவல் டு எக்ஸ். tan 45 அப்படின்னாலே கன்ஃபார்மாக இந்த சைடு என்ன இருக்கோ அது இந்த சைடு அப்படியே தான் இருக்கும். அது பேசிக்ஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நான் ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்து tan வரும். இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு 60 டிகிரி. கரெக்டா? tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுனா சொல்லு பாருங்க. கரெக்டா? ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக வரும். 1.6 + x டிவைடட் பை என்ன வரும்? டிவைடட் பை ஏபி. ஏபியோட வேல்யூ எக்ஸ். சரியா? 1.6 + x டிவைடட் பை எக்ஸ். tan 60 வேல்யூ எவ்வளோ சொல்லுப்பானா? √3. அப்போ √3 இஸ் ஈக்குவல் டு 1.6 + x பை எக்ஸ். இந்த எக்ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா √3x இஸ் ஈக்குவல் டு 1.6 + x. √3x - x இஸ் ஈக்குவல் டு 1.6. எக்ஸை காமனாக எடுத்தீங்கன்னா √3 - 1 ஈக்குவல் டு 1.6. எக்ஸ் √3 வேல்யூ 1.732. வேணும்னா இன்னொரு டெசிமலும் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். 1.6. அப்போ எக்ஸ் இன்டூ 0.732 ஈக்குவல் டு 1.6. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.6. இது மல்டிப்பிளில் இருக்குல்ல, மல்டிப்பிளில் இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது நான் டிவிஷன் ஆகிடும். சரியா? இது டிவிஷன் ஆச்சுன்னா 0.732. சரியா? ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூவை இப்படியே கூட விட்டுருக்கலாம். எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 1.6 டிவைடட் பை √3 - 1 அப்படி போட்டாலும் ஓகே. இன்னும் அக்யூரேட்டாக வேணும்னா இதை டிவைட் பண்ணி பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர் அப்ராக்ஸாக எவ்வளோ வரும் பாருங்க. 1. மேலே கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 16 டிவைடட் பை 7.32
வரப்போகுது. 16 டிவைடட் பை 7.32 பண்ணினா என்ன ஆன்சர் வரும்? செக் பண்ணி சொல்லி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்போடவே முடிச்சிருங்க. இந்த ஸ்டெப்பில் என்ன வருது? எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கா? எக்ஸ் மட்டும் அந்த சைடு இருந்துச்சுன்னா 1.6 டிவைடட் பை √3 - 1 இது போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி போட்டாலும் ஓகே. ஓகேவா? ஓகே. நம்ம எப்பவுமே பேஸ்ல ரூட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், கரெக்டா? அப்ப இப்படி வச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ரேஷனலைஸ் பண்ணலாம். ரேஷனலைஸ் பண்ணா என்ன வரும்? √3 + 1 √3 + 1. சரி, அப்பனா அவங்க பாருங்க 1.6 இன்டூ √3 + 1 கீழே வந்து a + b இன்டூ a - b. அப்பனா வரும் a² - b². அப்போ a²னா √3 ஸ்கொயர் பண்ணா 3 மட்டும் தான் வரும். 3 - 1 ஆயிடும். 3 - 1 2 மட்டும் தான் வரும். சரியா? 2. அப்ப இதையும் பண்ணனா 0.8. சரியா? இப்படியுமே முடியுங்க. 0.8 √3 + 1. சரியா? புக்ல இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின்ல கொஸ்டின் கரெக்டா படிக்கலாம் பாருங்க. the angle of elevation of the angle of elevation எலிவேஷனா அப்படினாலே கீழ இருந்து மேல பாக்குறது. the angle of elevation of top of building from the foot of tower. அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, ஒரு டவர் ஒரு பில்டிங். சரியா? நான் அப்படியே டிரா பண்ணிக்கிறேன். டவர்ன்றது கொஞ்சம் பெருசா இருக்கும், கரெக்டா? பில்டிங்ன்றது கொஞ்சம் சின்னதா இருக்க போகுது. சரியா? ஸோ நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி தான் எடுக்கணுமா? இந்த சைட் டவர் போட்டு அந்த சைட் பில்டிங் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். இதன டவரோட ஃபுட்ல இருந்து இதோட டாப்போட எலிவேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்களா ஆங்கிள்? இது கிரவுண்டு. இதோட எலிவேஷன் வந்து 30 டிகிரி. ஓகேவா? 30 டிகிரி. இப்போ அதே மாதிரி அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங். சரியா? இதோட ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரியா? 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. இஃப் த டவர் ஹைட் இஸ் 50 மீட்டர், இதோட ஹைட் வந்து 50 மீட்டர் கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங். பில்டிங் எவ்வளவு ஹைட்டா இருக்கு? இதோட ஹைட் h இதை கேட்குறாங்க. சரியா? ஆஸ் யூஷுவல் நேம் கொடுத்துருப்பாங்களா? இங்க வந்து ஸ்டார்ட் பண்றேன். A B C D அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்களா 15 இந்த ஹைட்டு. அப்ப என்ன பண்றேன்? இந்த ஹைட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இதை கண்டுபிடிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்? ட்ரையாங்கிள் BCD எடுத்துக்கிறேன். BCD எடுத்தனா ஆங்கிள் 60, இது வந்து 15 தெரிஞ்சிச்சு. அப்ப இதை கண்டுபிடிக்கலாமா? அப்ப இது கண்டுபிடிக்கணும்னா என்ன யூஸ் பண்ணலாம்? tan 60 யூஸ் பண்ணிக்கிறேன். tan 60 அப்படின்னும் போது ஆப்போசிட் சைடு 50, 50 பை adjacent side BC. tan 60 வேல்யூ எவ்வளோ? √3. சரியா? √3 ஈக்குவல் டு 50 பை BC. அப்போ BC இங்கே வந்துடும், √3 இங்கே வந்துடும். BC வந்து 50 பை √3. முடிச்சிட்டோமா? ஸோ 50 பை √3. இந்த பேஸோட ஹைட்டு 50 பை √3. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எத்தனை ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் என்னென்ன இருக்கு? இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பேஸ் வந்து 50 √3. இப்போ கண்டுபிடிச்சல, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இந்த ஆங்கிள் எவ்வளோ? 30. அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். tan 30 அப்படின்னும் போது நான் வரப்போகுது tan 30 அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை adjacent சைடா? ஆப்போசிட் சைட் அது h, adjacent சைட் அது 50 பை √3. கரெக்டா? tan 30 வேல்யூ எவ்வளோ? tan 1 by √3. 1 by √3 equal to h divided by 50 by √3. டிவிஷன்ல இருக்குது அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். அப்பனா வரும் √3 into 50 by √3 equal to h. சரியா? அப்ப இது அப்படியே இந்த சைடு வந்துடும். ரெசிப்ரோக்கல் அது இங்க இருந்து இங்க மாத்தினாதான் ரெசிப்ரோக்கல் வரும். இது ஜஸ்ட் இப்படியே மல்டிபிள் போயிடுது. சரியா? ரெசிப்ரோக்கலும் பண்ணி காட்டுறான். அப்ப இது இந்த சைடு வரும்போது 1 by √3 into 50 √3. அப்ப ஹெச்சோட வேல்யூனா வரும் 50 by 3 மீட்டர். சரியா? ரெசிப்ரோக்கல் பண்ணி பண்றது எப்படி பண்ணான்னு பாரு. 1 by √3 அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு இதுதான் பெரிய லைன். அப்ப h by 1 இருக்கிற மாதிரி h by 1 போட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணினா √3 by 15 வந்துருக்கும். சரியா? இப்பதான் நீ என்ன பண்ணுவ? இதான் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்ட. அப்ப h மட்டும் அந்த சைடு வச்சுட்டே இருந்தனா 1 by √3 அப்படியே வந்துருக்கும். இந்த 50 மேலே போயிருக்கும், அந்த √3 கீழே இப்படி வந்திருக்கும். சரியா? ஸோ இங்கே பண்ணாலுமே நான் தான் வரும் 50 by 3 தான் வந்திருக்கும். ஓகேவா? இதுவே ஈஸியாக முடிஞ்சிடும் உனக்கு. டிவிஷனில் இருந்தது அப்படியே எடுத்துன்னு போயிடுவேன்.
இது பண்ணினா எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு திரும்பி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? 10th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 10th கொஸ்டினும் ஈஸியாக தான் இருக்க பாருங்க. two poles of equal height are standing opposite each other on the either side of the road. ஒரு ரோட்ல இந்த சைடு ஒரு போல், இந்த சைடு ஒரு போல். சரியா? அப்போ நான் இதை ரோடா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு போல், இங்க ஒரு போல். சரியா? ஸோ ரெண்டுமே ஒரே ஹைட்டு தான் சொல்லியிருக்காங்க. டூ போல்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஹைட். இது ஹெச்னா இதுவுமே ஹெச்ன்ற ஹைட்ல தான் இருக்கு. ஈக்குவல் ஹைட் ஸ்டாண்டிங் ஆப்போசிட் ஈச் அதர் ஆன் த எய்தர் சைடு ஆஃப் த ரோட் விச் இஸ் 80 மீட்டர் வைடு. இந்த ரோடோட டோட்டல் வைடு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் 80 மீட்டர் கொடுத்தாங்க. ஃப்ரம் எ பாயிண்ட் பிட்வீன் தெம் ஆன் த ரோட். இந்த ரோட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. சரியா? ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. பாயிண்ட் எடுத்துட்டு த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த போல்ஸ் ஆர் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி. அப்போ இந்த சைடு ஒரு சைடு எலிவேஷன் 60 டிகிரி. சரி, கிளியரா பாருங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் டவர் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் த பாயிண்ட் பிட்வீன் த ரோட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த போல்ஸ். டாப் ஆஃப் த போல்ஸ் ஒன்றுத்துக்கு 60 டிகிரி அப்படின்னும் போது இன்னொரு சைடு வர்றது 30 டிகிரி இருக்கான். சரியா? 30 டிகிரி இருக்கான். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒன்றுத்து எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா இன்னொரு டிஸ்டன்ஸ்னா வரும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டிஸ்டன்ஸை இது 10ன்னு அசியூம் பண்ண நினச்சிக்கோ. மொத்தம் 80. 80ல் 10 போயிடுச்சுன்னா இது எவ்வளோ வரும்? 17 வருமா? கரெக்டா? இது 10ன்னு தெரிஞ்சிச்சுன்னா மைனஸ் பண்ணி போடும். அப்போ இது தெரிலல என்ன பண்ணும்? அப்படியே 80 மைனஸ் எக்ஸ்னே எடுத்துப்போம். சரியா? இப்போ இந்த எக்ஸும் கண்டுபிடிக்கணும், ஹைட்டும் கண்டுபிடிக்கணும். அவள்தான் இந்த டாஸ்க்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? நேமிங் கொடுத்துறேன். ABCDE. ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசியில் என்ன எடுக்கலாம்? 60 டிகிரி. இது எக்ஸு, இது ஹெச். tan 60 எடுத்துக்க பார்க்கலாம். tan 60 டிகிரி அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட் ஹெச் பை எக்ஸா. tan 60யோட வேல்யூ √3. அப்போ √3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ். சரியா? அப்போ ஹெச் மட்டும் வேணும் அப்படின்னா √3 எக்ஸ். இதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் 30 டிகிரி, இது ஹெச், 80 மைனஸ் எக்ஸ். ட்ரையாங்கிள் சிடிஇ. இங்கேயுமே tan 30 அப்ளை பண்ணு. tan 30ன்னும் போது ஆப்போசிட் சைட்னா அது ஹெச். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அட்ஜசன்ட் சைட்னும் போது 80 மைனஸ் எக்ஸா. கிளியரா? இப்போ tan 30யோட வேல்யூ எவ்வளோ? 1/√3. 1/√3 ஈக்குவல் டு ஹெச் பை 80 மைனஸ் எக்ஸா. இங்கேயுமே நான் ஹெச் மட்டும் எடுத்துக்கிறேன். இது கிராஸ் மல்டிபிள் ஆகிடுமா? 80 மைனஸ் எக்ஸ் பை √3. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லுமே ஹெச்ன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ரெண்டு ஹெச்சுமே ஈக்குவேட் பண்ணால் நான் ஆகிடும் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. சரியா? ஈக்குவேட்டிங் ஹெச் அண்ட் ஹெச். அப்போ √3x இஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் எக்ஸ் பை √3. இது இந்த சைடு வந்துடுமா? அப்போ √3 இன்ட்டு √3 x is equal to 80 minus x. √3 into √3 3x. 3x இந்த x இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். 3x plus x is equal to 80. அப்போனா வந்துடும் 4x. 4x is equal to 80. அப்போ x வந்து 80 by 4. 4 1s are 4 2s are 20. x is equal to 20 மீட்டர். புரிஞ்சா? ஸோ அப்போ ஒன்று 20 மீட்டர்னா இன்னொன்று எவ்வளோ மீட்டர்? 60 மீட்டர். கரெக்டா? ஒன்று 20 ஒன்று 60 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18 வந்துட்டுருக்கோம். இதோட நிறுத்தலாமா? ஆனால் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும் பாரு. ஹைட்டுக்கு இங்கே இருக்கா? h is equal to √3x. ஸோ அப்போ h is equal to √3 into 20 போட்டோன்னா h வந்து 20 √3 மீட்டர் அப்படின்னு போட்டுப்பீங்க. சரியா? புரிஞ்சா இது? எந்த ஸ்டெப்பு? ஓகே, இது கிளியரா புரிஞ்சுச்சா? பார்த்துக்கோ. இன்னொரு முறை வேணா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்பேன். இந்த ட்ரையாங்கிளில் 16 எடுத்துனா ஹெச் பை எக்ஸ். சரியா? tan 60யோட வேல்யூ √3. √3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ். ஹெச் மட்டும் வேணும்னா இது இங்கே வந்துடும். ஓகே, √3x. இப்போ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் 30 டிகிரி ஹெச் 80 மைனஸ் எக்ஸ். சரியா? அப்போ நான் tan 30 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 80 மைனஸ் எக்ஸ் ஆச்சா. அப்போ tan 30யோட வேல்யூ 1/√3. 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 80 மைனஸ் எக்ஸ். இது இந்த சைடு வந்துடும். இப்போ இதுவும் ஹெச் இதுவும் ஹெச்சா. ஈக்குவேட்டிங் h is equal to h. அப்போ இந்த பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். இது √3x. இது 80 மைனஸ் எக்ஸ் பை √3. ஓகே, இந்த ஹெச்சையும் இந்த ஹெச்சையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணினா ஆஸ் யூஷுவல் எக்ஸ் வந்துடும். எக்ஸ் வந்துச்சுன்னா
h ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். டயக்ராமும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டயக்ராம் கொடுத்துட்டாங்கனாலே ஈஸின்னு அர்த்தம். இப்போ இந்த கொஸ்டினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. A TV tower stands vertically on a bank of canal. சரியா? bank of canal. From the point on the other bank directly opposite to the tower, the angle of elevation of the top of tower is 60 degree. சரியா? ஸோ டயக்ராமை ஃபர்ஸ்ட் விஷுவல் பண்ண பாருங்க. ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ரிவர் மாதிரி, பேங்க் ஆஃப் த கேனல் இது மாதிரி இருக்கு. சரியா? a TV tower stands vertically on the bank of the canal. அப்ப இங்க இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். சரியா? டயக்ராம் புக்லயே இருக்கு, அதனால கொஞ்சம் ஈஸி தான். from the point on other bank, சரியா? இதுக்கு ஆப்போசிட்ல இருந்து பார்க்கும்போது the angle of elevation of the top of tower is 60 degree. இதோட டிகிரி 60. சரியா? from another point 20 meter away from the point of line joining this foot of the point to the tower. இங்க இருந்து ஒரு 20 மீட்டர். சரியா? இங்க இருந்து 20 மீட்டர் இன்னொரு பாயிண்ட் எடுத்துட்டு அங்க இருந்து ஆங்கிளை பார்க்கும்போது எவ்வளவுனா 60 டிகிரி. இந்த டயக்ராம் கொடுத்ததால கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு நம்மளுக்கு. சரியா? இது வந்து 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் வித் ஆஃப் த கேனல். அப்ப இதுவும் கண்டுபிடிக்கணும், இதுவும் கண்டுபிடிக்கணும். நேமிங் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. A B C D. சரியா? இது 60, இது 30. இந்த டயக்ராம் புக்லயே இருக்கும். சரியா? 60 30 புரிஞ்சா? எப்பவுமே பக்கத்துல இருக்கிறது தான் 60, தூரம் போக போக ஆங்கிள் கம்மி ஆகினே வரும். இப்போ இந்த டயக்ராம் புரிஞ்சிச்சுல, இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்றத கிளியரா போட்டு வரலாமா? ஆஸ் யூஷுவல் வெறும் அந்த ட்ரையாங்கிள்ஸ், சைனு, காசு, டேன் அதை வச்சா முடிச்சலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்லாம் எடுக்க போறேன்னா ஏபிசி எடுத்துக்கிறேன். ஏபிசி எடுத்து tan 60 போடுறேன். tan 60 அப்படின்னும் போது என்ன வரும்? இந்த ட்ரையாங்கிள் tan 60க்கு ஆப்போசிட் சைடு ஒய், அட்ஜசன்ட் சைடு எக்ஸ். tan 60யோட வேல்யூ எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? √3. √3 is equal to y/x. சரியா? அப்போ y மட்டும் வேணும் அப்படின்னும் போது √3x. இது அப்படியே இருக்கட்டுமா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏடிபி. சரியா? ஏடிபிலையும் tan எடுத்துக்கிறேன். tan 30. tan 30னா வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? tan 30ன்னும் போது ஆப்போசிட் சைடு ஒய்யா, அட்ஜசன்ட் சைடுனா வரும் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இது ஒய், adjacent side என்ன வரும்? 20 plus x. very good. 20 plus x. tan 30 ஓட வேல்யூ 1/√3. சரியா? 1/√3 is equal to y/20 plus x. இந்த y மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? இங்க போடுற மாதிரி y மட்டும் வேணும் அப்படின்னும் போது இந்த y இப்படியே இருந்துட்டோம், இந்த பார்ட் இங்க வந்துடும். அப்போ 20 plus x/√3 is equal to y. போன கொஸ்டின்ல பண்ண ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணியிருப்போம்? ரெண்டுத்துலையும் ஈக்குவேட் பண்ணியிருப்போம். ஹெச் ஈக்குவேட் பண்ணியிருப்போம். இங்கே ஒய் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஈக்குவேட்டிங் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பண்ணனா இங்கே √3xன்னு வரப்போகுது. இங்கே என்ன வரப்போகுது? 20 plus x/√3. இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணனா என்ன வரும்? √3 into √3 x is equal to 20 plus xன்னு வரப்போகுது. அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. இது √3 into √3 3x. 3x equal to 20 plus x. இந்த x வந்து சரி வந்துச்சுன்னா 3x minus x is equal to 20. 3x minus x வந்து 2x is equal to 20. x is equal to 20/2. அப்போ x வந்து 10 மீட்டர். சரியா? x 10 மீட்டர் அப்படின்னும் போது y வந்து ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோ? y is equal to √3x. அப்போ y is equal to √3 into 10. அதை எப்படி சொல்லுவோம்னா y வந்து 10√3 மீட்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். சரியா? ஸோ டயக்ராம் போட்டோம்னா ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th கொஸ்டின் பார்க்கலாம். டயக்ராம் தரல, நம்ம கரெக்டாக போடணும். சரியா? ஃப்ரம் த டாப் ஆஃப் 7 மீட்டர் பில்டிங். ஃப்ரம் த டாப் ஆஃப் 7 மீட்டர் பில்டிங். சரியா? ஒரு 7 மீட்டர் பில்டிங் எடுத்துக்கிறேன். இது பில்டிங்னா மென்ஷன் பண்ணி வச்சுருங்க. பில்டிங்கு எவ்வளோ மீட்டரு? 7 மீட்டர் ஹைட்டு. கிரவுண்ட் சர்ஃபேஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஃப்ரம் த டாப் ஆஃப் 7 மீட்டர் பில்டிங். From a top of 7 meter high building, the angle of elevation of top of cable tower is 60 degree. Angle of depression of foot is 45 degree. அப்போ இது பக்கத்தில் ஒரு பெரிய டவர் இருக்குன்னு அர்த்தம், கேபிள் டவர். சரியா? கேபிள் டவர் அப்படின்னும் போது இது மாதிரி பெருசாக போட்டுக்கிறேன், கேபிள் டவர். சரியா? கேபிள் டவர் இருக்கு. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாரு, இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங் 7 மீட்டர். இந்த டாப்ல இருந்து பார்க்குறாங்க. சரியா? ஃப்ரம் த டாப் ஆஃப் the elevation of top of cable tower is 60 degree. அப்ப elevation வந்து இந்த டவரோட elevation 60 degree.
and the depression of the foot of the tower. Depression என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட் மேல இருந்து கீழே பாக்குறது, கீழே பாக்குற ஆங்கிள் வந்து 45 டிகிரி இருக்கு. சரியா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு பில்டிங் மேலே நின்று இன்னொரு பெரிய டவரை மேலே பார்த்தா 60 டிகிரி, கீழே பார்க்கும்போது 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நான் கேட்டிருக்காங்க டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இப்போ இந்த ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டயக்ராம் புரிஞ்சுச்சா? ஸோ இந்த பில்டிங் ஒன்று போட்டுங்கன்னா டவர் ஒன்று போட்டுங்கன்னா அந்த பில்டிங் மேலே இருந்து மேலே பார்க்குறேன் 60 டிகிரி, கீழே பார்க்குறேன் 45 டிகிரி. இப்போ நம்மளுக்கு தேவை இந்த ஹைட் ஆஃப் த டவர் ஏ பி சி டி இ. சரியா? என்னென்ன பண்ணலாம்? இப்போ அந்த இசட் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சைடு 40 டிகிரியும் இந்த சைடு அதே தான் இருக்கும். அப்போ இந்த இது இப்படி போட்டோன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? இந்த ஆங்கிள் 45 தான் இருக்கும். கரெக்டா? 45 இருக்கும். புரிஞ்சா? ஸோ இசட் ரிவர்ஸில் இருக்கு. அப்போ இது 45னா இது 45 டிகிரி. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். ஏபிசி எடுத்தனா நான் ஒரு பாரு, இது 45 டிகிரி. நீ போடாமல் ஆன்சர் சொல்லிடணும். நேற்றுக்கு இது 7, இது 7. 45 இருந்தாலே நான் தான் இருக்கும், 7 தான் இருக்கும். சரியா? ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசியில் 45 டிகிரி. சரியா? ஸோ இது 45 டிகிரியா? tan 45 டிகிரி அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? ஆப்போசிட் சைட் பை இது தரல, ஏபி பை ஏசி. சரியா? tan 45 1 இஸ் ஈக்குவல் டு இது கொடுத்துருக்காங்க 7 பை ஏசி. அப்போ ஏசி வந்து 7 மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரியா? ஏசி வந்து 7 மீட்டர். இந்த ஹைட் 7 மீட்டர்னா இதுவும் 7 மீட்டராக தான் இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியாகவே இருக்கு பாரு. நெக்ஸ்ட் பார்ட்டு ஏசி, இது 7, இது 7, இதுவுமே உனக்கு 7 மீட்டர் தான் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்க போகிறேன். எந்த ட்ரையாங்கிள்? ஏடிஇ. ஏடிஇ இது 60 டிகிரி, இது 7, இது தெரியாது. ஓகேவா? இப்போ tan அத்தனை நான் வரும் பாரு. tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இது தெரியாதுல, இது இடி அப்படி எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் 7. tan 60யோட வேல்யூ எவ்வளோ? tan 60யோட வேல்யூ √3. √3 இஸ் ஈக்குவல் டு இடி பை 7. அப்போ இடி இஸ் ஈக்குவல் டு 7 √3. முடிஞ்சிச்சா நம்மளுக்கு? ஆனால் இது 7, இது வந்து 7 √3 வந்துச்சா? டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர்னா என்ன வரப்போகுது? ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல போகிறேன். சரியா? ஹைட் ஆஃப் டவர், ஹைட் ஆஃப் டவர் அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல போகிறேன். டிஇ ப்ளஸ் டிசி. அப்போ இது 7 √3, 7 √3 ப்ளஸ் இதோட ஹைட்டு 7. 7 காமனாக எடுத்தனா √3 + 1 மீட்டர். சப்போஸ் அதோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கனாலும் ஆட் பண்ணி போட்டு ஃபைனல் ஆன்சர் முடிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 13th கொஸ்டின். 13th கொஸ்டின்ல as observed from the top of 75 meter high lighthouse from the sea level. ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. சரியா? லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 75 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 75 மீட்டர் அந்த டாப்ல இருந்து பாக்குறாங்களாம். சரியா? the angle of depressionனாலே மேல இருந்து கீழே பார்க்க போறாங்க. depression of the two ships are 30 degree and 45 degree. சரியா? ஸோ மேலே இருந்து பார்க்குறாங்க ரெண்டு ஷிப்ஸ் 30 டிகிரி 45 டிகிரி. இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த ஆன் த அதர் ஆன் த சேம் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். சேம் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு சில கொஸ்டின்ல அதர் சைடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று இந்த சைடு இருக்கும், ஒன்று அந்த சைடு இருக்கும். இப்போ இது ரெண்டுமே சேம் சைடில் இருக்கு. ஒன்றுத்துக்கு வந்து 35, ஒன்றுக்கு வந்து 45 டிகிரி. ஓகே, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். அப்போ இதில் ரெண்டு ஷிப்ஸ் எடுத்துக்க போகிறேன். இங்கே ஒரு ஷிப்பு, இங்கே ஒரு ஷிப்பு. சரியா? எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். இது வந்து 45 டிகிரி இருக்கும். ஆக்சுவலாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இது 30 டிகிரி ஆகும், இது 45 டிகிரியாகவும் இருக்கும். சரியா? த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டூ ஷிப்ஸ். மேலேருந்து பார்க்குறப்ப ஒன்று 30 டிகிரிலையும் இன்னொன்று 45 டிகிரியில் இருக்கும். அந்த இசட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா இது 30னா இது 30, இது 45. நீங்கள் 45 இங்கே 30லாம் போட்டிங்கன்னா தப்பாயிடும். சரியா? ஸோ கிட்ட வராதான் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். இந்த கம்பம் இருக்கு அப்படின்னா லைட் ஹவுஸ் எது வேணா இருக்கு கிட்ட. இப்போ இதுதான் அந்த டவர்னு வச்சுக்கோ. நான் தூரம் இருந்து பார்த்தா ஆங்கிள் கம்மியாக இருக்கும், கிட்ட வராதான் ஆங்கிள் வந்து அதிகமாகும். கீழே இருந்து பார்த்தோன்னா இப்படி பார்ப்போம் 90 டிகிரியில் பார்க்கணும். சரியா? அப்போ கிட்ட வராதான் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ கிட்ட வர அப்போ இது பின்னாடி இருக்கிறது கம்மியாக இருக்கும், கிட்ட வர ஆங்கிள் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ்னா இந்த கேப் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நேமிங் எடுத்துக்கிறேன் ABCD. ஓகேவா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸி பாரு இதெல்லாம். ஸோ இது 75 கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்னவா இருக்கும்? கன்ஃபார்மாக 75 தான் இருக்கும் 45 டிகிரின்றதால.
நம்ம போடாமே அறிவு வந்துச்சு நம்மளுக்கு. டிபிசி 45 டிகிரியா. ஸோ 45 டிகிரி இந்த ட்ரையாங்கில் tan 45 எடுத்தனா என்ன வரும், இந்த ஹைட்டு 75 கொடுத்துட்டாங்க. tan 45 equal to 75 by BC. tan 45 1 is equal to 75 by BC ன்னு வந்திருக்கும். BC யோட வேல்யூ 75 மீட்டர். சரியா, BC யோட வேல்யூ 75 மீட்டர். எது BCன்றதா Y. அப்போ Y வந்து 75 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கேப் வந்து 75 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபுல் ட்ரையாங்கிள் எடுப்பேன். ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது 75 மீட்டர் இது நான் ஒரு எடுப்பேன். 75 + Xன்னு எடுத்துக்கிறேன், இல்லை X + 75 எடுத்துக்கிறேன். இதோட ஆங்கிள் எவ்வளோ, 30 டிகிரியா. ஸோ 30 டிகிரி ACD. tan 30 எடுப்பாங்களாம். tan 30 எடுத்தனா ஆப்போசிட் சைட் 75 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட் X + 75. சரியா. ஸோ tan 30 யோட வேல்யூ நான் சொல்லி பார்க்கலாம். tan 30னா 1/√3. சரியா, 1/√3 is equal to 75 by X + 75. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்தால் வந்துட போகுது பாரு. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. X + 75 equal to 75√3. சரியா, இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 75 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. X is equal to 75√3 - 75ன்னு வரப்போகுது. +75 அந்த சைடு போச்சுன்னா -75. X is equal to 75 காமனாக எடுத்தினா √3 - 1. ஸோ அப்போ எக்ஸ்ன்றது 75 × √3 இப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை 1.732 - 1. அப்போ 75 × 0.732 போட்டு அப்ராக்சிமேட் ஆன்சர் போட்டு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். ஓகேவா. 14th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க போகுது. சரியா, இது மாதிரி கொஸ்டின்ஸு கேஸ் ஸ்டடியில் நிறைய கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இது கேஸ் ஸ்டடிக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இது மாதிரி இருக்குது. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. a 1.2 meter tall girl. சரியா, அப்போ அந்த பொண்ணோட ஹைட்டு 1.2 meter tall girl spot a balloon moving with the wind in horizontal line at the height of 82 மீட்டர். பலூன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கான் 82 மீட்டர். இந்த பலூன் இப்படி ஹரிசாண்டலாக ஒரே ஹைட்டில் மூவ் ஆகுது. இந்த ஹைட் வந்து 88.2 மீட்டர். 88.2 மீட்டரில் மூவ் ஆகிட்டு இருக்கு. the angle of elevation of the balloon from the height of the girl at the instance is 60 degree. ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது 60 டிகிரியா. சரியா, ஸ்டார்டிங்கில் 60 டிகிரின்னு இருக்கு. ஆஃப்டர் சம்டைம் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ரெடியூஸ் டு 30 டிகிரி. அப்போனா ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அது மூவ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரியாக இருக்குது. சரியா, இது 60 டிகிரி, இது 30 டிகிரி. அந்த பலூன் வந்து இங்கேருந்து இங்கே ஹரிசாண்டலாக மூவ் ஆயிருக்கு. சரியா, ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த பலூன் டியூரிங் த டைம் இன்டர்வல். சரியா, அப்போ இந்த 60லேருந்து 30க்கு வரும்போது அந்த பலூன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ இந்த பலூனோட ஹைட்டு கிரவுண்ட்லேருந்து 88.2. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், அந்த கேர்ளோட ஹைட்டை மைனஸ் பண்ணிடணும். அப்போனா ஆன்சர் வரும் பாருங்க, 88 1.2 07 87. அப்போ இந்த ஹைட் வந்து 87. கரெக்டாக, இந்த ஹைட்டு 1.2ன்னு இருக்க போகுது. ஓகேவா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நேமிங் கொடுத்துக்கோ. A, B, C, D, E, F, G, Hன்னு கூட கொடுத்து வச்சுக்கோ. சரியா, ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹைட்டு 87னா இந்த ஹைட்டும் எவ்வளோ தான் இருக்கும், 87 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இந்த கேப் கண்டுபிடிப்போமா. அப்போ ட்ரையாங்கிள் AHG, AHGயில் 60 டிகிரி. அது AHGயில் 60 டிகிரி. இது வந்து 87. அப்போ இந்த பார்ட் கண்டுபிடிக்கலாம், AH கண்டுபிடிக்கலாம். அப்போ tan 60 எடுக்கிறேன். tan 60 எடுத்தனா என்ன கிடைக்கும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடா 87 டிவைடட் பை AH. tan 60யோட வேல்யூ எவ்வளோ, √3. tan 60 வந்து √3யா. அப்போ √3 எடுத்தனா 87 பை AH. AH மட்டும் வேணும் அப்படின்னும் போது 87 பை √3 முடிஞ்சிச்சா. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த ட்ரையாங்கிள் ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்தனா 30 டிகிரி, அதே 87. இந்த ஹைட் இது ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சிக்கோ. இதுனா இருக்கும் AE, இது F. அப்போ tan 30 மட்டும் வேணும் அப்படின்னும் போது tan 30 அப்படின்னும் போது ஆப்போசிட் சைடு 87 பை AE. tan 30யோட வேல்யூ எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம், 1/√3. 1/√3 is equal to 87 பை AE. ஸோ AE மட்டும் வேணும், அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. AE is equal to 87√3. நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸ்னா அது, இது பலூன் வந்து
இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆயிருக்குமா? கரெக்டாக பலூனு இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆயிருக்குமா? ஸோ ஹெச் இந்த ஜிஎஃப்பும் ஹெச்சியும் சேர்ந்தான். ஹெச்சி தான் நம்மளுக்கு வேணும். ஹெச்சின்னும் போது அதை எப்படி சொல்லலாம்? ஏஇ மைனஸ் ஏஹெச் சொல்லலாமா? புரிஞ்சா பாரு. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ்லேருந்து இதை மைனஸ் பண்ணனா இது கிடச்சிரும். ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்குமா? ஏஇன்றது ஃபுல்லாக கண்டுபிடிச்சோம். 87√3 87√3 மைனஸ் ஏஹெச் இந்த பார்ட்டு. சரியா? இந்த ஃபுல்லுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த பார்ட் கிடச்சிடும். ஏஹெச்சும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸ் 87/√3. சரியா? இப்போ இதில் 87 காமனாக எடுத்துட்டோம்னா √3 மைனஸ் 1/√3. சரியா? அப்போனா அவன் பாரு 87 இது எல்சிஎம் எடுக்கும்போது √3 கீழே இருக்கும். √3 × √3 3 ஆகிடும். 3 - 1 2ன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட என்ன பண்ணுவோம்? 87 × 2/√3 × √3/√3. 87 × 2 பண்ணினா என்ன வரும் பாரு? 87 × 2 பண்ணால் 2 7s are 14, 2 8s are 16, 17, 174. சரியா? 174√3 / 3ன்னு வந்திருக்கும். 3 1s are 3 என்ன பண்ணிடலாம்? 3 5s are 15, ரிமைனிங் 2 3 8s are 24, 58√3. சரியா? அதோட கேப் வந்து 58√3. ஓகேவா? இதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். √3யோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் மல்டிபிள் பண்ணி போட்டணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் தான். A straight highway leads to the foot of the tower. 15th கொஸ்டினா? ஒரு ஸ்ட்ரெயிட் ஹைவே leads to the foot of the tower. அப்போ இதுதான் டவர். சரியா? இந்த டவர் கிட்ட போறாங்கன்னு அர்த்தம். A man standing at the top of the tower. ஸோ இங்கே தான் இருக்கான் அந்த மேன். சரியா? மேன் ஸ்டாண்டிங் at the top of the tower. Observe a car angle of depression 30 degree. 30 டிகிரியில் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுறான். கரெக்டா? 30 டிகிரியில் அப்சர்வ் பண்ணுறான். இங்கே 30 டிகிரி அப்படின்னும் போது இங்கேயுமே 30 டிகிரி இருக்கு போகுது. சரியா? 30 டிகிரி which is approaching the foot of the tower with the uniform speed. அப்போ இங்கே இருந்த காரு டுவர்ட்ஸ் த ஃபுட் ஆஃப் த டவர் வந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் டைம் வந்து 6 செகண்ட்ஸ். 6 செகண்ட்ஸ் கழிச்சு the angle of depression of the car is found to be 60 டிகிரி. அப்போ 60 டிகிரினா டுவர்ட்ஸ் த டவர்னு வேற சொல்லிட்டாங்க. அப்போ கிட்ட தான் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்க போகுது. ஸோ இது 16 வந்துட போகுது. சரியா? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த கார் டு ரீச் த ஃபுட் ஆஃப் த டவர். டைம் கேட்டிருக்காங்க. ஸ்பீடோட ஃபார்ம்லாம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ் பை டைமா. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? டைம் கேட்டிருக்காங்க. டைம்னா டைம்னும் போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரியா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு வேற கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதை அப்ரோச் பண்ணி எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இதில் வேற என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? வேற எதனா கொடுத்துருக்காங்களா? எதுவுமே தரல. ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது 30, இது 60, நம்மளே அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் சேமாக தான் இருக்கும் போது ஹைட் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். tan 60 வர மாதிரி tan 60 ட்ரையாங்கிள் எடுத்தனா வரும்? tan 60க்கு மட்டும் எடுத்தனா h/xன்னு வருமா? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தனா h/xன்னு வரப்போகுது. tan 60யோட வேல்யூ √3. √3 is equal to h/xன்னு வரும். h மட்டும் வேணும்னா √3x வரப்போகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன். ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கும் போது 30 டிகிரி வரப்போகுது. tan 30 டிகிரினா வரும் சொல்லி பார்க்கலாம். tan 30 டிகிரி எடுத்துனா h/y+xன்னு வரும். கரெக்டா? h ப்ளஸ் இப்படி வரும். tan 30யோட வேல்யூ 1/√3. 1/√3 is equal to h/y+x. h மட்டும் வேணும் அப்படின்னும் போது என்ன வரும்? y+x/√3. சரியா? இப்போ நம்ம என்ன ரெண்டுத்துலையும் h இருக்கா? 2 ஹெச்சும் ஈக்குவேட் பண்ணலாமா? இதுலேயே கூட சரி 2 ஹெச்சும் ஈக்குவேட் பண்ணுங்க. 2 ஹெச்சும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? √3x y+x/√3 வந்துச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணினா √3 × √3 3x is equal to y+x. ஓகேவா? அப்போ 3x - x is equal to y, 2x is equal to y, x is equal to y/2. சரி, கண்டுபிடிச்சிட்டோமா? எக்ஸ்ன்றது y/2. இந்த ரிலேஷன் வச்சு நம்ம டைம் சொல்லிடலாம். எப்படின்னு பாருங்க. இந்த y என்ற டிஸ்டன்ஸ் டிராவல் ஆக 6 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. சரியா? இது எவ்வளோனா இருக்கட்டும். இந்த y என்ற டிஸ்டன்ஸ் டிராவல் ஆக 6 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ எக்ஸ் டிராவல் ஆக எவ்வளோன்னு பார்க்கணும்.
எக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, y/2 இருக்கு. அப்போ யூனிஃபார்ம் ஸ்பீடு வேற சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு 6 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் தான் ஆக போகுது, 3 செகண்ட்ஸ் தான் ஆக போகுது. சரியா? ஸோ இந்த ரிலேஷன் வச்சு சொல்லிட போறேன். ஸோ எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் இதுல பாதி தான் இருக்கு, அப்போ பாதி டைம் தான் ஆக போகுது. ஸோ டைம் டேக்கன் டு கவர் டிஸ்டன்ஸ் எக்ஸ், எக்ஸ் வந்து என்ன ஆக போகுது, 3 செகண்ட்ஸ் வரப்போகுது. புரிஞ்சா ஏன் 3 செகண்ட்ஸ்? சப்போஸ் இந்த ரிலேஷனை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y வந்துச்சுன்னு வச்சுக்கோ. சப்போஸ் இந்த ரிலேஷன் இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோ, வேற கொஸ்டின்ல எவ்வளவு டைம் ஆயிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y வந்திருக்கு, அப்ப எவ்வளவு 12 வந்துருக்கும். கரெக்டா 2 மடங்கு ஆயிருக்கும். இது வரைக்கும் 6னா டபுள் ஆச்சுன்னா 12 ஆக போகுது. இதுல பாதினதால அவங்க 6ன்னு கொடுத்தாங்க, அப்ப பாதின்றது 3. சரியா? இந்த ரிலேஷன் வச்சு பேசிக்கா வச்சு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த பார்ட், எந்த சாப்டர் டவுட்டோ அது கமெண்ட்ல பண்ணுங்க.